ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மணத்தக்காளி கீரை வத்தல் பார்த்தீங்கன்னா 1/2 கப் எடுத்திருக்கேன். நம்ம மணத்தக்காளி கீரை வத்தல் போடலாம், சுண்டக்காய் வத்தல் போடலாம், இல்லைன்னா வெண்டைக்காய் வத்தல் கூட நம்ம எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் 1/2 கப் எடுத்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு தக்காளி பழம் கட் பண்ணிக்கோங்க. 4-5 பல்லு பூண்டு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், மல்லித்தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. சாம்பார் தூள் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. தேங்காய் 1/2 கப் எடுத்துக்கோங்க. புளி ஒரு பெரிய நெல்லிக்களவு ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடி தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. 2 டீஸ்பூன் அளவு பொட்டுக்கல் எடுத்துக்கோங்க. 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் எடுத்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு. தாளிக்க பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை, கடுகு 1 டீஸ்பூன், வெந்தயம் 1 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. 2 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக வெல்லம் எடுத்துக்கோங்க. ஒரு 3 டீஸ்பூன் வானலில் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காஞ்சதும் நம்ம வத்தல் இதில் போட்டு எண்ணெயில் போட்டு வறுத்து எடுத்துடலாம். அடுப்பை கம்மி வச்சுக்கோங்க. கருகிடாமல் லைட்டாக எண்ணெயில் போட்டு பொரிச்சிருங்க. இப்போது அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை எடுத்துருங்க. போட்ட உடனே எடுத்த போதும், ரொம்ப நேரம் விட்டுறாதீங்க, கருகிடும். அப்புறம் சாப்பிடும் போது கசப்பாயிடும். இப்போ வானலில் அதே எண்ணெயை வச்சுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் கடுகு போட்டுக்கோங்க. அது கூடவே வெந்தயம் சேர்த்துக்கோங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு போட்டால் வெந்தயம் போட்டோன்னே கருகிடும். அடுத்து பூண்டு போட்டுக்கோங்க. பூண்டு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது கட் பண்ணி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க. வத்தல் குழம்புக்கெல்லாம் எப்போவுமே சின்ன வெங்காயம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு நம்ம வறுத்து வச்சுருக்க வத்தல் இதில் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து கட் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கோங்க. இப்போது தக்காளிக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. குழம்புக்கு நம்ம அப்புறம் போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தக்காளி நல்லா வதங்கட்டும். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மஞ்சள்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள் 4 போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா இதில் மசாலா இந்த பச்சை வாசல்லாம் போகட்டும். நல்லா வதக்கி விடுங்க. அடுத்து இப்போ நம்ம புளி ஊற்றிக்கலாம். நம்ம ஊற வச்சுருக்க புளி கரைச்சி வடிகட்டி வச்சுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. புளி புளி தண்ணி ஊற்றி கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே தேங்காயும் பொட்டுக்கல்லையும் போட்டு மிக்சியில் அரைச்சிக்கலாம். புளி ஊற்றி 5 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா சுண்டிடுச்சு. இப்போது நம்ம தேங்காவும் பொட்டுக்கல்லையும் அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து இதில் ஊற்றிக்கோங்க. தேவையான அளவு தண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கெட்டியாக இருக்கு, இன்னும் கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு காரம் இதெல்லாம் சரியாக இருக்கான்னு இப்போ பார்த்துக்கோங்க. குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும். கொதித்து எண்ணெய் எல்லாம் மேலே திரண்டு வரும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நல்லா குழம்பு கொதிக்கிட்டோம். வத்தக்குழம்பு பாருங்கள், நல்லா வெந்திருக்கு. எண்ணெயெல்லாம் திரண்டு வந்துருச்சு. இப்போது எடுத்து வச்சுருக்க வெல்லம் போட்டுக்கோங்க. வெல்லம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குழம்பை இறக்கிட்டு இப்போ நம்ம வரமிளகாய், கருவேப்பிலை போட்டு குழம்பு தாளிச்சிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகு போட்டுக்கோங்க. 1 பிஞ்ச் பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க. வரமிளகாய், கருவேப்பிலை, நல்லா பொரிஞ்ச பிறகு
இதை எடுத்து குழம்புல ஊற்றிக்கோங்க. ரொம்ப டேஸ்டான வத்த குழம்பு ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். நீங்களும் இதே போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரேவதிஸ் தமிழ் கிச்சன் பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி.